திருச்சிற்றம்பலம். சடையனார் சாந்த நீற்றர் தனிநிலா எரிக்கும் சென்னி தனிநிலா எரிக்கும் சென்னி உடையான் அது ஊருடை தலையில் உண்பதும் பிச்சை ஏற்று கடிகொள் பூந்துள்ளை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே அடி கடல் ஆர்க்க நின்று அனல் எரி ஆடுமாறே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்தின் தீதியில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கீழ் புக்கு. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிஞ்ச திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுடைய சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பழைய வைதிக சைவம் பாரங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தியாகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற அந்த நிகழ்விலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கட்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்சி ஆனந்த ருத்ரேசர் பதிகத்திலே இன்று 6வது திருப்பாடலாகிய பால் நந்து என்று தொடங்குகின்ற 6வது திருப்பாடலிலே இருந்து சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவ பிரியர்களே, நம்முடைய ஞானாசிரியன்மார்களுடைய திருவாக்குகள் எல்லோருமே நம்முடைய ஆன்மாவினுடைய அறிவினை எழுப்பி இந்த ஆன்மாவை சிவத்தோடு சேர்ப்பிக்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் ஞான நூல்களை நமக்கு தந்தருள் இருக்கின்றார்கள். அந்த ஞான நூல்களை நாம் பொருள் கொள்ளுகின்ற பொழுது சைவ வரம்புக்கு உட்பட்டு பொருள் காணுதல் வேண்டும், சைவ மரபுக்கு உட்பட்டும் பொருள் காணுதல் வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இவரலாது இல்லையோ பிரானார் என்று வரும். இவரலாது இல்லையோர் பிரானார். இதை மேலோட்டமாக பொருள் பார்த்தா இவரை விட்டால் எனக்கு வேற கடவுள் இல்லையோ என்று கேட்பதை போல தெரியும். ஆனால் சைவ வரம்புக்குட்பட்டு சைவ மரபுக்குட்பட்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய உள்ள கிடக்கை இவரலாது இல்லையோ பிரான் என்பாருக்கு ஆம் இல்லையே, இவர்தான் எனக்கு பிரான் என்ற அந்த பொருளில் தான் நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். இன்னும் திருப்பரங்குன்ற பதிகத்திலே எடுத்துக்கொண்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவருக்கு ஆட்படோமேன் என்று பதிகத்திலே வரும். இவர் பாம்பை அணிந்திருக்கிறார், சாம்பலை அணிந்திருக்கிறார், எலும்பு மாலை அணிந்திருக்கிறார், பிச்சை ஏட்டு உண்கிறார், ஆகையினால இவருக்கு ஆட்படோமே என்று வரும். அங்கே ஆட்படோம்னா இவருக்கு ஆட்பட மாட்டோம் என்று பொருள் எடுத்தல் கூடாது. சைவ மரபுக்கு வரம்புக்கு உட்பட்டு இவர் பாம்பை அணிந்திருந்தாலும், சாம்பலை அணிந்திருந்தாலும், எலும்பு மாலை அணிந்திருந்தாலும், பிச்சை ஏற்று உண்டாலும் இவருக்கே ஆட்படுவோம் என்றுதான் நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும்.
இதே போல ஞானாசிரியன்மார்கள் தன்னுடைய வாக்கிலே உலகிலே இருக்கின்ற உயிர்களுடைய பொது குற்றத்தை தன்மேல் ஏற்றி சொல்வார்கள். ஆகையினாலே அந்த குற்றம் அந்த ஞானாசிரியர் வாக்கிலே இருக்கின்ற பொழுது அவரிடம் அந்த குற்றம் இருந்தது என்று நாம் பொருள் காணுதல் கூடாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மணிவாசக பெருந்தகை வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை எனை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே என்று வருகிறது. இந்த இடத்திலே மணிவாசக சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனே என்கிறார். இது உயிர்களுடைய பொது குற்றத்தை சொல்லி காட்டப்பட்டது. இந்த உயிரானது முதலில் தான் பிறப்பு இறப்பு என்ற அந்த சூழலிலே நாம் உருண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் வினை. இந்த வினையால் பிறப்பு வருகிறது, பிறப்பெடுப்பதிலே மேலும் வினை ஈட்டுகிறது. எனவே வினையும் பிறப்பும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. வினையால் பிறப்பால் வினையா என்று சொல்ல முடியாதபடி வினையும் பிறவியும் சேர்ந்து வருகிறது. இதற்கு பிரவாக அனாதின்னு பேர். எனவே இந்த உயிரானது வினை பிறவி என்ற ஒரு சுழற்சியிலே கிடக்கிறது என்று இந்த உலகிலே இருக்கின்ற உயிர்களுடைய குற்றத்தை தான் தன்மேல் ஏற்றி சொல்லி இருக்கிறார். வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனே. தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேன். இதனால் இந்த ஆன்மாவானது வினை பிறவி என சொல்லக்கூடிய அந்த சூழலிலே அகப்பட்டு தன்னை அகப்பட்டு அது உழன்று கொண்டிருக்கிறது. அப்படி உழன்று கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா அந்த பிறவி துன்பத்திலிருந்து நீக்குவது யார் என்பதை அறிதல் வேண்டும். சிவபெருமான் ஒருவன் தான் முத்தி தரவல்ல முகின்மன் முறையால் உமைவங்க. அவன் ஒருவன் தான் முத்திப்பேட்டை தரவல்லவன். அத்தோடு மட்டுமல்லாது பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களர்கள் வெல்கின்றான். பிறப்பை அறுக்கக்கூடிய அவன்தான். இந்த வினையும் பிறவியும் தானாக போகாது, ஆன்மாவாலையும் நீக்க இயலாது. எனவே தானாகவும் போகாது, நம்மால் நீக்க முடியாத அந்த வினை பிறவியினை பரம்பொருள் ஒருவர் தான் நமக்கு துணை செய்வார். அந்த பிறவாமை என்ற பெறுவதற்கு அவர் ஒருவரே துணை செய்வார். இந்த ஆன்மாவானது அங்கும் இங்குமாக பிறப்பு இறப்பில் அலை கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் திருவடியிலே சென்று நிலை பேறு பெறுதல் வேண்டும். அப்படி நிலை பேறு பெறுவதற்கு என்ன செய்தல் வேண்டும் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திரு தாண்டகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. முதல்ல ஆன்மா நிலை பெறுதல் வேண்டும் என சொன்னார். நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கு. அழகாக 20 அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒரு நல்ல செய்தி சொல்வார். இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோயில், நாம் குடிகொண்டிருக்கின்ற இடம் செங்கலால் ஆனது, கல்லால் ஆனது, சிமெண்டால் ஆனது, சுண்ணாம்பால் ஆனது, மணல் முதலியவற்றால் கட்டப்படுகிறது. ஆனால் இறைவனது கோயில் எப்படி எதனால் ஆக்கப்பட்டது என்றால், அந்த 20 அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அருளால் அமைந்த கோயில். எனவே அருளால் அமைந்த கோயிலுக்குள் நாம் செல்லுதல் வேண்டும். ஆலயத்திற்குள் நாம் செல்லுகிறோம் என சொன்னால், அங்கே வலம் வருகிறோம் என சொன்னால், அதனுடைய பொருள் இரும்பு ஒரு பக்கம், காந்தம் ஒரு பக்கம் இருந்தால் அந்த காந்தம் இரும்பை இழுக்காது. காந்த எல்லைக்குள்ளே இரும்பை நகர்த்துதல் வேண்டும். இதே போல சிவனது அருள் வியாபகத்துக்குள் உயிரை செலுத்துவதுதான் ஆலய வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக செல்தல் வேண்டும். அது ஆன்மார்த்த பூஜை செய்வரானாலும் சரி, பரார்த்த பூஜையில் இருப்பவரும் ஆனாலும் சரி. அதனால்தான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி
தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கர செய்ய போற்றி போற்றி என்றும் அலைகுணல் சேர் செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலரா நில்லே. ஆலயத்திற்கு சென்று புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தாடினால் மட்டும் போதாது, சங்கர செய்ய போற்றி போற்றி என்றும் மலைபுணர் செய் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றும் அலரா நில்லே. அந்த பெருமானுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் நம்மனை நாம் நாவார சொல்லுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்படும். எனவே இறைவனை நாம் நாவார சொல்லி துதித்தல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே கூறுகின்ற பொழுது, நான் உன்னை பாடி ஆடி பரவுகிறேன் என்று தான் பாடுவதை சொல்லி காட்டுகிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே அந்த கோயில் திருப்பதிகத்திலே 4வது திருமறையிலே குறிப்பிடுகிறார் அழகாக. அங்கே பார்த்திருந்து அடியே நான் பரவுவேன். பகவானிலே உன்னை தரிசனம் செய்தால் மட்டும் போதாது, நான் என்ன செய்கிறேன்? பார்த்திருந்து அடியேனேன் நான் பரவுவன் பாடி ஆடி மூர்த்தியே என்பன். தரிசனம் செய்தால் போதாது, பாடி ஆடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய அப்பர் சுவாமிகளும் திருவங்க மாலையிலே வாயே வாழ்த்து கண்டா என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன் இறைவனை தோத்திரம் செய்தல் வேண்டும் என சொன்னால், அந்த இறைவனை தோத்திரம் செய்ய செய்ய நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஆணவமலத்தினுடைய தடிப்பு வலிமை கெட்டுக்கொண்டே வரும். நம்முடைய பிறப்புக்கு காரணம் வினை, அந்த வினைக்கு காரணம் ஆணவமலம். அந்த ஆணவமலமாகிய அந்த அழுக்கினாலே இந்த உயிரானது பிறப்பு இறப்புப்படுகிறது. ஆகையினாலே பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை, கடினத்தன்மை அது இழகி கிட வேண்டும், தொழிற்படாமல் இருக்க வேண்டும் என சொன்னால் துதித்தல் வேண்டும் என்று நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது இந்த துதித்தல் என்று சொல்லக்கூடியது அவசியம். ஆகையினாலே தான் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே தான் திருமந்திரத்தை பாடி முடித்து அந்த 9ஆம் திருமறை ஈட்டிலே தோத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். திருமந்திரத்துல கடைசியா வரக்கூடிய பகுதி தோத்திரம் என்று வரும். 9ஆம் திருமுறையில கொஞ்சம் கடைசி ஈட்டிலே வரக்கூடியது தோத்திரம். இந்த தோத்திரம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, அதனால் கிடைக்கின்ற பயன் என்ன என்று காட்டுவதற்காக திருமூல தேவநாயனார் 9ஆம் தந்திரத்திலே 44 திருமந்திரங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் சைவர்கள் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். இந்த தோத்திரம் அல்லது துதி என்பதற்கு பொருள் என்ன என்றால், தோத்திரம் என்பதற்கு இறைவனது பொருள் சேர் புகழினை கூறுதல், இறைவனது பொருள் சேர் புகழினை கூறுதல் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தோத்திரம் திருமுறை என்பது எவ்வளவு அவசியம் என்பதை 7வது தந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். 7வது தந்திரத்துல அழகாக திருமூல தேவநாயனார் இறைவனானவர் பெரிதும் உகப்பது வேள்வி செய்வதும் அதிலே கிடைக்கின்ற அவிர்வாகத்தை தான் விரும்பி ஏற்பதும். ஒரு வேள்வி நடப்பதிலே கிடைக்கின்ற அவிர்வாகத்தை இறைவன் விரும்பி ஏற்பார். ஆனா திருமூலர் சொல்றார், ஒரு வேள்வி என்பது நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது, பலருடைய உதவி வேண்டும். மந்திரங்களை அங்கே உச்சாடனம் செய்கின்ற பலருடைய உதவி தேவைப்படுகிறது, பொருளும் தேவைப்படுகிறது, காலமும் நீடிக்கும், அடிக்கடி செய்யவும் இயலாது. எனவே வேள்வியிலே கிடைக்கின்ற அந்த அவிர்வாகத்தை இறைவனுக்கு ஊட்டுகின்ற ஒரு வல்லமை நமக்கு இல்லை. அந்த வேட்டவி ஊட்ட இயலாவிட்டால் நீங்கள் பாட்டவி காருங்கள், பாட்டையே அவிர்வாகமாக அவருக்கு கொடுங்கள். அது பால் கலந்த அவிஷை விட விரும்பி அவர் ஏற்கிறார் என்று அழகாக திருமூலர் திருமந்திரத்துல 7வது தந்திரத்துல சொல்லி காட்டுகிறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலம் காலையும் மாலையும் ஊட்டவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாமே. அழகாக சொல்லி காட்டுகிறார்.
வேள்வியால் வரக்கூடிய அவிர்வாகத்தை நம்மால் நினைத்த மாத்திரத்திலே கொடுக்க இயலாது, அடிக்கடி கொடுக்க இயலாது. பாட்டவை காட்டுங்கள், அது பால் கலந்த அவிர்வாகம் போல அவர் விரும்பி ஏற்கிறார் சொல்லி காட்டுகிறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாம் இளம் காலையும் மாலையும் மூட்டவி யாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாமே. ஆகையினாலே தான் ஆன்மார்த்த பூஜையிலும் சரி, பரார்த்த பூஜையிலும் சரி, பூஜையினுடைய அங்கமாக திருமுறையாகிய அந்த திருப்பாடல்களை ஓதுவது ஒரு நியமமாக இருந்து கொண்டு வருகிறது. இந்த திருமுறை தோத்திரம் என்பது எப்படி வந்தது, அந்த சொல்லாட்சி வந்தது என்று சொன்னால் திருமூல தேவநாயனா திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். ஞானாம்பிகை, அந்த ஞானாம்பிகை எப்படி இருக்கிறாள் என சொன்னால் அவள் வெண்ணிறமுடைய அந்த ஸ்படிக நிறத்தோடு இருக்கின்றாள். வெண்தாமரை மலையிலே வீட்டிருக்கின்றாள். அவளது கையிலே திருமுறை புஸ்தம் இருக்கிறது, ஏடு இருக்கிறது. கையிலே திருமுறை ஏடு இருக்கிறது, வாயிலே தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஞானாம்பிகை சொல்றார். அந்த ஞானாம்பிகை ஸ்படிக நிறத்தோடு இருக்கின்ற அம்மை வெண்தாமரையில வீட்டிருக்கிறாளாம். வாயானது திருமுறையை பாடிக்கொண்டிருக்க அங்கே கையிலே தோத்திரத்தை, அங்கே வாயிலே தோத்திரம் சொல்ல கையிலே திருமுறை ஆகிய ஏட்டை வைத்திருக்கிறாள் என சொல்லி காட்டுகிறார். திருமந்திரம் 4வது தந்திரத்துல ஏடு அங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி ஞானாம்பிகை சொல்லி காட்டுகிறார். ஏடு அங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை பாடும் திருமுறை. ஞானாம்பிகே திருமுறையை பாடிக்கொண்டிருக்கிறார். அவனை பற்றிய தோத்திரங்கள் பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடும் என் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே. எனவே இந்த தோத்திரம் என்ற சொல்லும் திருமுறை என்ற சொல்லும் திருமந்திரத்திலே இருந்துதான் பின்னே வந்தவர்கள் கையாண்டார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தோத்திரம் சொல்வதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக திருமூல தேவநாயனார் அந்த 9வது தந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். துதியுங்கள் பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வினை நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த வினை பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்புடைய பிறவிக்கு தொடர்புடைய அந்த வினை நம்மை விட்டு நீங்கிவிடும், தோத்திரம் செய்யுங்கள் என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். விதியது மேலை அமரர் உரையும் பதியது பாய்வுணல் கங்கையும் உண்டு துதியது தொல்வினை பற்றருவிக்கும், துதியது தொல்வினை பற்றருவிக்கும் பதியது வவ்விட்டது அந்தமும் ஆமே. அந்த தோத்திரம் செய்தால் இறைவன் வந்து நம்மை வம்புவான், பற்றி கொள்வார். எனவே துதியது தொல்வினை பற்றறிவிக்கும். இறைவனை நோக்கி துதிக்க துதிக்க அந்த வினை தொடர்க்கு நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த துதிப்பதற்கெல்லாம் இன்னும் என்னென்ன பலன் கிடைக்கிறது, என்னென்ன நன்மை உண்டு என்பதை திருமூல தேவநாயனார் அழகாக ஒரு திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். கைலைக்குள்ளே போறார் நம்முடைய திருமூலர். போகின்ற பொழுது ஒருவரை யானை மேல் ஏற்றி அமர வைத்து பின்னே என்று பிரம்ம விஷ்ணுக்கள் சாமரை வீச கீழே இருக்கின்ற தேவ மாதர்கள் எல்லாம் தோத்திரம் அங்கு அவரை அமர்ந்திருப்பவரை நோக்கி துதிகள் சொல்லிக்கொண்டு மலர்களை தெளித்து ஆனந்த நடனம் ஆடி அவரை கௌரவமாக யானை மேல் வைத்து ஒருவரை அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது ஒருவர் வந்து திருமூல தேவரிடம் யானை மேல் இவரை அமர வைத்து இப்படி ஊர்வலம் போல அழைத்து செல்ல யானை பின்னே இருந்து சாமரைகள் வீசவும் பிரம்ம விஷ்ணுக்கள் இருந்து தோத்திரம் செய்யவும் தேவ மாதர்கள் துதி செய்து மலர்களை தூவதற்கும் இந்த யானை மேல் அமர்ந்தவர் என்ன காரியம் செய்தார், என்ன புண்ணிய செயல் செய்தார் என சொல்லுகின்ற போது திருமூலர் சொல்லி காட்டுகிறார். ஒன்றுமில்லை, இறைவனது பொருள்சேர் புகழினை பாடினார், அவருக்கு இந்த பரிசுன்னாராம். திருமந்திரத்தில் சொல்லி காட்டார். எனவே தோத்திரங்கள் சொல்லுகின்றவரை யானை மேல் ஏற்றி வைத்து அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் முதலானவர்கள் அனைவருமாக சூழ நின்று தேவர் மாதர்கள் சூழ நின்று அங்கே கௌரவமாக மலர் தூவி துதித்து அழைத்து செல்வர் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. மண்ணு மலை போல மத வாரணத்தின் மேல், மண்ணு மலை போல் மத வாரணத்தின் மேல்
இன்னிசை பாட இருந்தவர் யாரெனில், சுற்றி இருக்கிற தேவ மாதர்கள் எல்லாம் இன்னிசை பாடி மலர்கள் தெரிக்க யானை மேல் அமர்ந்திருப்பவர் யாரெனில், முன்னியல் காலம் முதல்வனார் நாமத்தை பண்ணினார் என்றே பாடறிவீரே. முதல்வனாகி சிவபெருமானுடைய திருப்புகழினை அவர் பாடினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இது ஆகமத்திலே உள்ள செய்தியைத்தான் திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆகமத்திலே உள்ள செய்தியை சுந்தரர் ஆகமத்தில் உள்ள செய்தியை திருமூலர் சொல்லியதை இது புராணத்தில் எங்கே வைத்து காட்டப்படுகிறது என சொன்னார். இறைவனை பாமாலை தொடுத்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உண்மை, அந்த வாசகத்தை உலகோருக்கு காட்டுவதற்காகத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவஞ்சைக்களத்திலே இருக்கின்ற போது யானையை அனுப்பி யானையிலே வரும்படியாக செய்து, அப்படி யானையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அமர வைத்து யாரெல்லாம் சுற்றி இருந்து எப்படி கௌரவப்படுத்தினார்கள் என்பதை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே தன்னுடைய திருவாக்கிலே திரு நொடித்தான்மலை பதிகத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக சொல்லி காட்டு. இன்னைக்கு யானை அனுப்பியது எதற்காக? மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒளிந்தேன், தொண்டனேன் என்று கண்டு ஒளிந்தேன். அப்படி யானையிலே வருகின்ற பொழுது எப்படி தன்னை அழைத்து வருகிறார்கள்? அறவொளி ஆகமங்கள் அறிவார் அரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலா வந்து எதிர் திசைப்ப. இப்படி கௌரவத்தோடு எல்லோரும் இசை பாடி மலர் தூவி என்னை வரவைத்தார்கள். இன்னும் சொல்லி காட்டுகிறார். இந்த யானையை அனுப்பி எனக்கு என்ன செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து, மத்தகத்தை உடைய யானை அனுப்பினார். ஏன்? உலகோர் அறிந்து கொள்வதற்காக. வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான். ஊன் உயிர் வேறு செய்தான்னா இந்த ஊன் உயிர் வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது? இந்த ஊனானது சப்த தாதுக்களால் ஆனது. ஆனால் இறைவன் அருளினாலே அது விசித்த தேகமாக ஒளி தேகமாக மாறிவிட்டது. அதுதான் ஊன் வேறுபட்டது. இந்த ஒளி தேகத்தை தான் ஊமணி முனிவர் கைல அடிவாரத்திலிருந்து சுந்தரர் வான்வழியை செல்லும் போது கண்டார். உயிர் வேறுபட்டதென்றால் உயிர் அந்த தற்போதம் ஆன்மபோதம் பசுபோதம் கெட்டு சிவபோதம் ஆகிவிட்டது. பசுக்கரணங்கள் சிவக்கரணங்கள் ஆகிட்டது. பசுக்கரணங்கள் அது இருக்கின்ற பொழுது அது அவக்கரணம். சிவத்தை அடைகின்ற பொழுது அது சிவகரணமாக மாறணும். அவக்கரணம் சிவகரணமாக மாறணும். அதை மாற்றினான்கிறார். அதைத்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி காட்டுகிறார். இதுவெல்லாம் தோத்திரம் செய்வதனுடைய பெருமையை அழகாக என்று சொல்லி காட்டுகிறார். இந்த தோத்திரத்தினுடைய பெருமை, இறைவனை தோத்திரம் செய்வதால், குறிப்பாக திருமுறைகளை தோத்திரம் செய்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை மாதவ சிவஞான சுவாமிகள் அழகாக காஞ்சி புராணத்தில் ஒரு செய்தி சொல்லி காட்டுகிறார். ஒரு சமயம் திருமாலானவர் தான் தனிமையிலே சென்று மலை உச்சியிலே இருந்து கொண்டு தவம் செய்தார். அப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் திருமேற்றிலி படலத்தில் சொல்லி காட்டார். திருமால் தவம் பண்றார். சுவாமி அங்கே பிரசன்னமானார், வெளிப்பட்டார். அன்பனே, உனக்கு என்ன வேணும்னார். எனக்கு காத்தல் தொழில் செய்து செய்து சலித்து விட்டேன். எனக்கு சாரூப நிலை வேண்டும். சாரூபம்னா அது ஒரு வகையில முக்கிய. இது பதமுத்தியில் எடுத்துடக்கூடாது. சில சாரூப நிலை அதுவும் பதமுத்தியிலே வந்து சேரும். நந்தியம் பெருமான் அதிகார நந்தி இருக்கிறார். அவரு சாரூப நிலை சிவனது வடிவம். அவருக்கு பேரு அபர சிவன் பேரு. அதுவும் ஒரு வகை முத்தித்தான். இறைவனை விட்டு நீங்காது எப்பொழுதும் அந்த வடிவத்தோடு இருப்பார்கள். இதே போல எனக்கு சாரூப நிலை வேண்டும் என்று நம்முடைய திருமால் விண்ணப்பம் செய்தார். அதற்கு சுவாமி தந்தோன்னு சொல்லல. நீ சாரூப நிலையை விரும்புகிறாய், இது கிடைத்தற்கரியது. கிடைத்தற்கரிய ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என சொன்னால் நான் சொல்லுகின்ற உபாயத்தை கடைபிடி. வைவசிய மண்மந்திரத்திலே 28வது கலியுகத்திலே
சீர்காழியிலே ஞான சம்பந்தன் என்ற பெயருடைய ஒரு ஞான குழந்தை தோன்றி அவன் திருவாக்காக தோத்திரங்கள் வெளிப்படும். அதை நீ இடாது ஓதினாய் என சொன்னால் உனக்கு அந்த நீ நினைக்கின்ற சாரூபத்தன்மை கிடைத்து விடும். உடனே திருமால் கேட்கிறார், நான் அது வரைக்கும் என்ன செய்யணும்னா, பார்க்கடல்ல போய் கொஞ்சம் ஓய்வு. இப்போ ட்ரெயின் வர்ற வரைக்கும் ஒரு ஓய்வறையில் இருப்பதை போல அது வரைக்கும் பார்க்கடல்ல போய் ஓய்வு விடுன்ட்டார். அதேபடி 28வது மண்மந்திரத்துல அங்கே வைவசுத மனுமந்திரத்துல 28வது அந்த கலியுகத்துல சீர்காழியிலே ஞானசம்பந்தம் பிறந்தவுடன் ஞானசம்பந்த திருவதாரம் செய்த பின்பு அவரது திருவாக்குகளை எல்லாம் முற்றும் ஓதினார். ஓதியதன் பலனாக திருமாலுக்கு முத்தமிழ் விலகர் பாடல் அலங்களால் பரஞ்சுட திரு உருவம் பெற்றான். ஞானசம்பந்தரது தேவாரத்தை ஓதிய காரணத்தினாலே திருமாலுக்கு சிவனது வடிவமாகிய அந்த சாரூப வடிவத்தை அவன் பெற்று விட்டான் என அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த தோத்திரம் என சொல்லக்கூடியது அவ்வளவு அவசியம், அதன் மேலான ஒரு பலன் தரும் என்பது நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தை வச்சு காட்டுகிறார். எப்பொழுதுமே ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை வலியுறுத்துவார்கள். அந்த கருத்தை வலியுறுத்த எதிர்மறையிலும் சொல்லி காட்டுவார்கள். உதாரணமாக வான்முகல் வள்ளுவன் கல்வியினுடைய மேன்மை உயர்வை சிறப்பை கல்விங்கிற அதிகாரத்துல வச்சார். ஆனா கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்துவதற்கு அடுத்த அதிகாரமாக கல்லாமையினுடைய இழிவை வைத்தார். அப்படி எதிர்மறையிலும் ஞானாசிரியன்மார்கள் சொல்வதும். இதே போல பாடுவதனால் கிடைக்கின்ற அந்த பலனை மாதவ சிவஞான சுவாமிகள் கட்சி மேற்றலிலே அங்கே கூறியதை போல பாடாதவர்களுடைய இழிவை பற்றி பேசுகிறார் மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல இரணியேச படலத்துல சொல்லி காட்டுவார். எதிர்மறையில சொல்லி காட்டார். இரணியேச படலம் காஞ்சி புராணம். சிவந்தன் திருவுருவை காணாத கண்ணே குருடாம், சீர்சால் சிவந்தன் திருவுருவை எண்ணாத சிந்தையே பித்தாம், என்றும் சிவந்தன் திருப்புகழை கேளாத செவியே செவிடாம், என்றும் சிவந்தன் திருப்புகழை கேளா செவியே செவிடாம், அன்பில் சிவந்தன் திருப்புகழை ஓதாத வாயே திணிந்த மூங்கையாம். திணிந்த மூங்கை எது ஊமைக்கு சமம். இறைவனது திருப்புகழை பாடாது இருப்பது அது ஊமைக்கு சமம் என்று அங்கே சொல்லி காட்டுவார். ஊமையில சில பேருக்கு ஓசை வரும், சில பேருக்கு அதுவும் வராது. வாயைத்தான் திறப்பார்கள், கையால் தான் செய்ய கட்டார். திணிந்த மூங்கை. எனவே இறைவனது பொருள் செயல்புகளை பாடாதவர்கள் அங்கே எதற்கு சமம்? அவர்கள் அந்த ஊமைக்கு சமம் என்று அங்கே சொல்லி காட்டினார். ஆகையினாலே தான் திருமலை பாடுவது அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சிவபோகசாரத்திலே சொல்லுகின்ற பொழுது அழகாக சொன்னார். ஆசை அறாய் பாசம் விடாய். ஆசை அறாய் பாசம் விடாய்னா புறப்பற்று அகப்பற்று இரண்டையும் விடுதல் வேண்டும். அதைத்தான் ஆசையராய் பாசம் விடாயினார். இரண்டு பற்றி விடு. ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவபூஜை பண்ணாய். உன்னுடைய உடம்பு கொடுத்திருப்பதே நீ சிவத்தை பூசணி செய்ய, ஆன சிவபூஜை பண்ணாய். நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய். ஐந்தெழுத்தை நீ ஜபம் செய். சீச்சி சினமே தவிராய். திருமுறைகள் ஓதாய். திருமுறைகள் ஓது. இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் மனமே உனக்கு என்னவாய், மனமே உனக்கு என்னவாய் என்று அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனை பற்றிய தோத்திரங்கள் நாம் கண்டிப்பாக சொல்லுதல் வேண்டும் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இப்படி இறைவனை துதித்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் எப்படி துதிப்பது என்பதற்காகத்தான் பல பல பிரபந்தங்களை நமக்கு திருவாய் மலர்ந்திருக்கிறார்கள். அதில் அவசியம் ஓத வேண்டியது 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் என்பது அவசியம் ஓதுதல். இன்னும் அதுபோக
திரு கைலாய பரம்பரையிலே வருகின்ற ஆதீனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஞானாசிரியன்மார்களுடைய திருவாக்கும் திருமறைக்கு பின்னே ஓதுதற்கு உரியது. அப்படி இறைவனை பற்றி ஓதுதற்கு அந்த ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் ஏன் அந்த துதி அந்த பிரபந்தங்களை தந்திருக்கிறார்கள் என சொன்னார். நமக்கு இப்ப உதாரணமாக நாம் எடுத்தால், இப்ப உதாரணமா நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நெல்லிக்காயை போய் நாம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதை போட்டு எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் அடிச்சு சாக்கிற எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தலாம். அதுக்காக ரெடிமேடாவே நெல்லிக்காய் ஜூஸை கடையில் வச்சு விற்கிறான். இதே போல மஞ்சள் ஒரு காலத்துல சமையல் பண்ணுகின்ற போது விரலி மஞ்சளை எடுப்பார்கள், அம்மியிலே போட்டு நன்றாக அதை நைத்து அதை கொஞ்சம் அந்த குழையை வைத்து உருட்டி பொடியாக்கி சமையலில் உணவுப் பொருளை சேர்த்தோம். இப்போ நமக்கு சோம்பேறி, அதுக்காகவே நமக்கு உதவுவதற்காக அதுக்கு பொடி ரெடிமேடா வச்சிருக்கிறாங்க. இப்படி எதை எடுத்தாலும் நமக்கு தயார் நிலையில் இருப்பதை போல இறைவனை துதிப்பதற்கு தயார் நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் திருமுறைகளும் மற்ற தோத்திரங்களும். எப்படி இறைவனை விண்ணப்பம் செய்வது என்று காட்டுவதற்காகத்தான் இந்த திருமுறைகள் தோத்திரங்கள் அங்கே நமக்கு இருக்கின்றது. ஆகையினாலே இந்த திருமுறைகள் தோத்திரங்கள் என சொல்லக்கூடிய ஞானாசிரியன்மார்கள் இப்படி விண்ணப்பம் செய்தல் வேண்டும் என்று நமக்கு தயார் நிலையிலே வைத்து கொடுத்திருக்கிறார். இப்படி தயார் நிலையிலே கொடுத்தும் கூட அதை நாம் ஓதவில்லை என சொன்னார். மாத சிவஞான சுவாமியுடைய திருவாக்கின்படி நாம எல்லாம் ஊமைக்கு சமம் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இறைவனை பற்றி தோத்திரம் செய்வதிலே அவனை சென்று வணங்குவதற்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துவதுதான் நம்முடைய அருமையான நூலாகிய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கச்சி ஆனந்த ருத்ரேஷர் பதிகம். இந்த ஆனந்த ருத்ரேஷர் பதிகத்திலே 4வது அடி 3வது அடி காஞ்சியினுடைய பெருமையையும் 4வது அடி அவர்கள் என்ன தன்மையிலே இருந்து வணங்கினவர்கள் என்பதை கூறி 1வது அடியும் 2வது அடியும் அந்த ஆனந்த ருத்ரேஷரை சென்று பணிந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதையும் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன பலனெல்லாம் கிடைக்கும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையிலே தான் இன்று 6வது திருப்பாடலிலே இருந்து கச்சி ஆனந்த ருத்ரேஷனை சென்று நாம் வணங்கினோம் என சொன்னால், தோத்திரம் சொல்லி வணங்கினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள் 6வது திருப்பாடலிலே கூறியதை சிந்தனை செய்வோம். பால் நந்து அங்கையில் ஏந்தும் பைந்துளாய் மார்வன் முன்னாம் வானம் தங்கும் அமரர் யாரும் வணங்க வாழ்ந்திருக்கலாமால் கானம் தன் பொழில் 6 கால் செய்யும் கச்சி மூதுர் ஆனந்த ருத்ரேஷர் அடித்துணை இறங்கினோர்க்கே. அந்த பெருமானது திருவடியை வணங்கினவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கானம் தன்பொழில் 6 கால் செய்யும் கச்சி மூதர், அதாவது வண்டுகள் இசைக்கின்ற குளிர்ச்சி பொழிந்திருக்கின்ற சோலைகளை உடைய கச்சி மூதிரில எழுந்தருளி இருக்கின்ற அதான் கானம் தன்பொழில் 6 கால் செய்யும் கச்சி மூதூர் கட்சியில எழுந்தருளி இருக்கின்ற ஆனந்த ருத்ரேஷன் அடித்துணை இறங்கினோர்க்கு. ஆனந்த ருத்ரேஷனுடைய அடித்துணை இறங்கி எப்பொழுதுமே 2 திருவடியை வணங்குதல் வேண்டும். அதுதான் சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை. சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சிந்தனை. 2 திருவடியையும் நினைக்க வேண்டும். ஏன் 2 திருவடி என சொன்னால், இந்த 2 திருவடி என சொல்லக்கூடியது சிவம் சக்தி. 2 திருவடி, சிவம் சக்தி. வலக்கால் சிவம், இடக்கால் அங்கே சக்தி என்று சொல்லப்படும். அதனால்தான் யமனுக்கு அருள் செய்வதற்காக அருளை தருகிறோம் என்பதை போல, அவனை தண்டிப்பது போல் மார்பிலே திருவடி தீட்சை செய்வதற்காகத்தான் தன்னுடைய இடக்காலை எடுத்து வைத்தார் நம்முடைய காலசம்ஹார மூர்த்தியாகி அந்த பெருமான். ஆகையினாலே இன்னும் சொன்னா சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் வலக்காலும் இடக்காலும். ஒரு காலத்தில் மகாசங்காரத்தின் போது அந்த சக்தியை தன்பால் ஒடுக்கிடுவார். அப்படி சக்தியும் தன்பால் ஒடுக்கி இருக்கின்ற பொழுது அந்த சிவமானது ஒரே திருப்பாதத்தோடு இருப்பார். ஏகபாத மூர்த்தம்னு பேர். ஏகபாதம்னா ஒரே திருவடி சிவம் மட்டும் எஞ்சிருப்பார்னு அர்த்தம். ஆகையினாலே அந்த ஏகபாத மூர்த்தம் சிவம் மட்டும். நாம்
நமக்கு அருள் செய்ய வருகின்ற பெருமானுடைய திருவடிவத்தை காணுகின்ற பொழுது இரண்டு திருவடி என சொல்லக்கூடியது அது சிவசக்தி சுரூபம். இதே போல விநாயகரது இரண்டு திருவடிகளை சொல்லுகின்ற பொழுது பரஞானம் அபரஞானம் இரண்டும் என்று சொல்வது உண்டு. எனவே இறைவனிடம் நாம் கேட்டு பெற வேண்டியது அவனை அறிதற்குரிய பரஞானம் அபரஞானம். அத்தோடு மட்டுமல்லாது சக்தியோடு இருக்கின்ற அந்த பெருமானை நாம் வழிபடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான், சிவசக்தி சொரூபராக வழிபடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டு திருவடியையும் சேர்த்து வணங்குதல் வேண்டும். அதனால்தான் ஆனந்த ருத்ரேஸ்வர் அடி துணை, அடி துணை, துணை என்றால் இரண்டுன்னு அர்த்தம். அந்த இரண்டு திருவடிகளையும் அந்த தாமரை துணைவர்களையும் இறைஞ்சினோருக்கு, அப்படி இறைஞ்சினவர்களுக்கு பால் நந்து அங்கையில் ஏந்தும் பைந்துளாய் மார்பன், பால் போன்று வெண்ணிறம் உடைய சங்கினை தாங்கிக் கொண்டிருக்கின்ற துளபமாலை அணிந்திருக்கின்ற மார்பனை உடைய திருமால் முன்னாம் வானம் தங்கு அமரர் யாரும் வணங்க வாழ்ந்திருக்கலாம். திருமால் முதல்வர்கள் அங்கே இருக்க அவர்களுடன் வானிலே இருக்கிற தேவர்கள் அனைவரும் வந்து நம்முன்னே வணங்கி நிற்பார்கள். அதான் நம்முடைய ஆனந்த ருத்ரேஸ்வரை வணங்கினால் திருமால் முதலானவர்கள் அங்கு தலைமையாக கொண்டு வந்து தேவர்கள் அனைவரும் நம்முன்னே வணங்கி நிற்பார்கள். எப்பொழுதுமே மெய்யடியார்களை தேவர்கள் வந்து வணங்கி நிற்பார்கள். அந்த மெய்யடியார்களை தேவர்கள் வந்து வணங்குதல் விரும்புவார்கள். இதை காட்டுவதுதான் திருவாரூரில் இருக்கிற தேவாசிரிய மண்டபம். தேவாசிரிய மண்டபம் என்றார் அந்த ஆரூர் பெருமானை வணங்க வருகின்ற அடியார்கள் எல்லாம் அந்த மண்டபத்து வழியாக வரணும், வந்து அங்கிருக்கின்ற குழுமி இருக்கின்ற அடியார்களை வணங்கணும். அங்கே தேவர்களும் நம் கண்ணிலே படாமல் இருந்தோ அல்லது வேறு மானுட வடிவத்திலோ இருந்து வந்த அடியார்களை அவர்கள் வணங்குகிறார்கள். இப்படி தேவர்களும் அடியார்களை வணங்குவதற்காக குழுமி இருக்கிற இடத்துக்கு பேர்தான் தேவாசிரிய மண்டபம்னு பேர். எனவே தேவர்கள் முன்னிலையிலே நாம் வணங்க அமர்ந்திருக்கலாம் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக நமக்கு எப்பேற்பட்ட வாழ்வு, வானிலே இருக்கிற தேவர்கள் ஏன் பிரம்ம விஷ்ணுக்களும் கூட நம்முன்னே வந்து வணங்கி நிற்பார்கள் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல பால் வந்து அங்கையில் இருந்து பைந்துளாய் மாறுவார். ஒரு செய்தியை நாம தெரிஞ்சுக்கணும். சங்கு என சொல்லக்கூடியது இருக்கிறது. இது பல பேரிடம் சங்கு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற சங்குக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஒவ்வொருவரிடம் இப்போ நம்முடைய மன்னர்களுக்கு யானை, பட்டத்து யானை இருக்கும். ஆனால் மூவேந்தர்களுடைய பட்டத்து யானை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயராக இருக்கும். வேந்தர்களுக்கு என்று தனியாக குதிரை இருக்கும். ஆனால் சேர சோழ பாண்டிய மூவருக்கும் இருக்கின்ற குதிரைக்கு தனித்தனி பெயர்கள் இருக்கிறது. இதே போல சங்கு என்பது பலரிடம் அங்கே கையிலே எப்பொழுதும் காணப்பட்டாலும் கூட ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற சங்குக்கு பெயர் இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம தெரியணும். நம்முடைய திருமாலிடம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பால் நந்து அங்கையில் ஏந்து பைந்துளாய் மார்பன், பால் நந்து அங்கையில் ஏந்தும் திருமால் கையிலே இருக்கின்ற அந்த கண்ணன், அவன் கையிலே இருக்கின்ற சங்குக்கு பெயர் பஞ்சஜான்யம். அர்ஜுனன் கையிலே இருக்கிற சங்குக்கு பெயர் தேவதத்தம். பீமன் கையிலே இருக்கிற சங்குக்கு பெயர் பவுண்டரம். அத்தோடு மட்டுமல்ல, தர்மனிடம் இருக்கின்ற சங்குக்கு பெயர் ஆனந்த விஜயம். நகுலன் சகாதேவன் இருவர் கையிலே இருக்கின்ற அந்த சங்குக்கு மணி புஷ்பகம். ரெண்டு பேர் கையில இருக்கிற அந்த சங்குக்கு பேர் மணி புஷ்பகம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் தனித்தனியே சிந்தனை செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் இறைவனை ஏற்றுவதனுடைய பெருமையை நமக்கு 11 திருப்பாடல்களிலே அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த பாடல் என்னோட படிக்கிறேன். பாலந்து அங்கையில் ஏந்தும் பைந்துளாய் மார்பன் முன்னால் வானம் தங்கு அமரர் யாரும் வணங்க வாழ்ந்திருக்கலாமால் கானம் தன் பொழில் ஆறுகால், ஆறுகால்னா வண்டு, வண்டுக்கு ஆறுகால், அதனால ஆறுகால் செய்யும் கட்சி மூதூர் ஆனந்த ருத்திரேஷன் அடித்துணை இறைஞ்சினோர்க்கே. அடித்துணை இறைஞ்சினோர்களுக்கு
இந்த பலன் கிடைக்கிறது என்று அழகாக அங்கே சொல்லி அத்தோடு மட்டுமல்லாது இந்த 7வது திருப்பாடலிலும் அங்கே என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். 7வது திருப்பாடலே கட்சி ஆனந்த ருத்ரேசனை வணங்குவதற்கு என்ன பலன் கிடைக்கும் என சொன்னார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பிரமன் படைத்தல் தொழிலை செய்கிறார். பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்கிறார். அப்படி பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்கின்ற பொழுது கட்சி ஆனந்த ருத்ரேசனை நாம் வணங்கினோம் என சொன்னார், இறைவன் செய்கின்ற படைத்தல் தொழில் ஆன்மாவாகிய தன்னிடம் செல்லாது, தன்னிடம் அது செல்லாது. எனவே பிரம்மனது படைப்பு தொழில் இருந்து விடுபட்டு விடலாம். என்ன பொருள்? பிறப்பு இல்லை. அடுத்தாற் கொண்டு என்ன பலன் என சொன்னார், இதே போன்று இறைவன் அருளினை வைத்துக் கொண்டு தன்னுடைய ஒரு பெரிய காரியத்தை செய்பவர் யமன். யமன் அவனுக்கு சக்தி யமனி. இந்த யானா போடணும், யானைக்கு வர்ற யமனி போடணும். இந்த யமன் என சொல்லக்கூடியவனுக்கு அந்தகன்னு பேர். அந்தகம் என்றால் 2 பொருள். அந்தகம் என்றால் உயிருக்கு இறுதியை கொடுப்பது. இந்த உடம்புல இதுதான் இறுதி நேரம் என அறிந்து பிரிப்பது. அதனால அந்தகன். உடம்பில் இருந்து உயிரை பிரிக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு கூற்றுவன். இன்னொரு அந்தகன் என சொன்னால் எல்லாத்தையும் ஒண்ணு போல பார்ப்பான். பகலையும் இரவையும் ஒண்ணு போல பார்க்கிறவன் அந்தகன், கண் பார்வை இல்லாதவன். இதே போல யமன் என சொல்லக்கூடியவன் ஒருவருடைய உயிரை பறிக்கின்ற பொழுது ஆனா பெண்ணா, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, ஏழையா பணக்காரனா, கருவிலே இருக்கிற சிசுவா, இல்லை குழந்தையாய், அல்லது அது பாலப்பருவமா அல்லது விடலை பருவமா மூத்த பருவமா என்று எதையுமே யோசிக்காமல் கண்ணை மூடியபடி காரியத்தை செய்தவன். அதனால்தான் அவருக்கு அந்தகன் என்ற ஒரு பெயரும். எனவே அந்த யமன் செய்கின்ற அவன் தொழில் நம்மிடம் நிகழாது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இறப்பு இல்லை. எனவே கட்சி ஆனந்த ருத்ரேசனை வணங்கியவர்களுக்கு நமக்கு பிறப்பு என்பது இல்லை. பிரம்மன் தொழிற்பட இயலாது. நமக்கு இறப்பு என்பது இல்லை. யமன் நம்முடைய பக்கத்திற்கு வருவது இல்லை. இதைத்தான் இந்த 7வது திருப்பாடலை சொல்லி காட்டுகிறான். கம்கள் 4 உள்ளான் முன்னும் கருமமும் கார் ஆண் ஊர்தி செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும் தீரலாமால் அங்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர் அமர்ந்து வாழும் எங்கள் ஆனந்த ருத்திரேசனை இறைஞ்சினோர்க்கே. அம்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர். அம்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர். அம்களால் உயர்ந்த என சொன்னார், தன்னுடைய மனத்தால் உயர்ந்தவர்கள் வாழுகின்ற காஞ்சி நகர். தன்னுடைய மனத்தால் உள்ளவர்கள் வாழுகின்ற அந்த நகர் தான் அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அம்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர், அதாவது மனத்தால் உயர்ந்தவர்கள் வாழுகின்ற காஞ்சி நகர். இப்போ சில இடத்துல எப்படின்னா, சில நகரத்தை சொல்லுகின்ற பொழுது அங்க வாழுகின்றவர்களுடைய சிறப்பை சொல்லி காட்டுவார். இங்க காஞ்சியிலே சொல்லுகின்ற பொழுது பக்குவப்பட்டு மனத்தால் உயர்ந்தவர்கள் வாழுகின்ற காஞ்சி நகருங்கிறார். இது எதனுடைய ஷாயல்னு சொன்னா, ஞான சம்பந்தர் திருவலிவலம்ங்கிற பதிகத்துல அந்த திருவலிவலத்தினுடைய பெருமை சொல்றார். கிடியதனுருமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை மிகு கொடை வடிவினர் பயில் வலி. யாரு அந்த வலிவலத்தில் உள்ளவர்கள்? யாரு? எப்படிப்பட்டவர்கள்? மிகு கொடை வடிவினர், வள்ளல் தன்மையை கொண்ட வடிவத்தை உடையவர்கள். அந்த வடிவத்தை பார்த்தா அது வள்ளல் தன்மை உடைய திருமேனியாக இருக்குமா. அதனால்தான் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறை இறையினர். என வள்ளல் தன்மை பொருந்தி இருக்கின்ற, உடலினை தாங்கி இருக்கின்ற, வள்ளல் வடிவத்தை தாங்கி இருப்பவர் உரைகின்ற வலிவலம் தான். இதே மாதிரி இங்கே சொல்லுகின்றவர் மனத்தால் உயர்ந்தவர்கள் வாழ்கின்ற காஞ்சி. அம்களால் உயர்ந்த காஞ்சி அகநகர் அமர்ந்து வாழும் நகர். அந்த காஞ்சி நகரிலே இருந்து
அருளாட்சி செய்கின்ற எங்கள் ஆனந்த ருத்திரேசன இறைஞ்சினோர்க்கே, ஆனந்த ருத்திரேசனை சென்று நீங்கள் வணங்கினால் கம்கள் 4 உள்ளான் முன்னும் கர்மமும். கம் என்றால், கம் என்பது தலைன்னு அர்த்தம். கம்கள்னா தலைகள் 4 உடைய. ஆக 4 தலைகளை உடைய பிரம்மன். கண்கள் 4 உள்ளான் முன்னும் கர்மமும். பிரம்மன் அந்த தொழில் என்னது? படைத்தல். அந்த தொழில் நம்மிடம் எடுபடாது. கம்கள் 4 உள்ளான் முன்னும் ஒரு கர்மமும், அது எடுபடாது. அத்தோடு மட்டுமல்லாது கார் ஆண் ஊர்தி. கார்னா கருமை நிறமுடைய, ஆண் ஊர்தி எருமையை குறிக்கிறது. ஆண் எருமை. எப்பொழுதுமே ஒரு செய்தியை ஞாபகம், யாராவது வருகின்ற பொழுது ஒரு ஒரு இதிலே அமர்ந்த வருகிறார்கள் என சொன்னால் அது ஆணாகத்தான் இருக்க முடியும். இறைவன் வருவது அங்கே இடவன் தான் வருவார். ஆணாகி அந்த இடவத்தில் தான் வருவார். பல பல வேடனாகும் பரணாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன்னார். அந்த பசு என்பது பசுவை நேரடியாக குறிக்காது. அது குறிக்காது. அங்கே பசு என்பது இளஞ்சுட்டு பெயராக, இடவத்தையே குறிக்கும். ஏறு மயில் ஏறு விளையாடும் மகமுள்ள. ஏறு மயில் ஆண் மயில் அர்த்தம். இதே போல இறைவன் என்கின்ற எல்லா இறைவனும் அமர்ந்திருப்பது இந்த ஆண் இதில் தான் அமர்ந்துள்ளார். இதைத்தான் இங்கே நம்முடைய யமன் எதிலே அமர்ந்து வருகிறான் அழகா சொல்றார். கார் ஆண் ஊர்தி. கருமை நிறமுடைய ஆண் ஆக இருக்கின்ற அந்த எருமை கடா மேல் வருகின்ற ஆண் ஊர்தி. செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும் தேரலாம். அந்த யமன் என சொல்லக்கூடியவன் கையிலே பற்றை செல்கின்ற உயிர்களை பிடிப்பதற்கு கையிலே கயிறு வச்சிருப்பான். பாசம் அப்படி போட்டு இழுப்பான். அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். செங்கையார் பாசம் தன்னில் சிமிழ்த்தலும் தீரலாமால். எனவே படைத்தல் தொழிலும் இருந்து நீங்கள் தப்பி விடலாம். பிறப்பிலிருந்து நீங்க விடலாம். இறத்தலும் உங்களுக்கு இல்லை. யமனும் உங்களிடத்தே தொழிற்பட மாட்டான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுவார். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னா, யமன் கையில படமாட்டோம். இந்த யமன் கையிலே நாம் பட மாட்டோம் என்று காட்டுவதற்காகத்தான் சிவன் அடியார்கள் பக்கத்திலே யமன் செல்லுதன் மாட்டான் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் காலபாச திருக்குறுந்தொகையை அருளி செய்திருக்கின்றார். காலபாசை திருக்குறுந்தொகையை அறிந்து சொல்லி காட்டுகிறார். கண்டுகொள் அறியானை என்று வருகின்ற அந்த பதிகத்துல பார்த்தேன்னா, நீங்கள் அடியார்களுக்கு யம தூதர்களே அடியார்களுக்கு இடுக்கம் செய்ய பெரிய இங்கு நீங்குமே, இடுக்கம் செய்யாது போய்விடுங்கள். அடியார்களை நீர்கள் சார பெரியர் இங்கு நீங்குமே, அடியார்கள் பக்கம் போகாதீர்கள், போய்விடுங்கள். நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே என்று அந்த யமதூதர்களுக்கும் யமனுக்கும் ஆணையிட்டு சொல்வதை போய் சொல்லி காட்டுகிறார். இறைவன் அடியவர்களுக்கு அங்கே யமனது தொழில் அங்கே செயல்பாடு இல்லாமல் போய்விடும். இந்த யமனை பற்றிய லேசாக ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா யமன் இருந்து தப்புறோம்னா யமன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன் நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த யமன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன் எனக்கு தெரிவதற்காக நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லி இருந்தாலும் திரும்ப சொல்றேன். யமனுக்கு பேர் யம தர்மன்னு பேர். சக்தி யமனி. இந்த யம தர்மன் என சொல்லக்கூடியது நம்முடைய சித்தாந்த பட விளக்கத்தின்படி அவன் இருக்கின்ற இடம் நம்முடைய அந்த படத்தின்படி தென்திசை கோடியிலே இருப்பார். அதனால அவருக்கு தென்திசை வேந்தன் பேர். தென்திசை வேந்தன். யமன் இருக்கிற இடம் தென்திசை தான். அதனால்தான் பூ வைக்கின்ற பொழுது யமனுக்கு அந்த தென்திசையில வைக்கணும். சூரிய சந்திர மண்டலத்தை கடந்து புஷ்ய சிரவணத்தையும் கடந்து நட்சத்திர மண்டலத்தையும் கடந்துதான் வைவஸ்த பட்டணம் என்று ஒன்று இருக்கிறது பூமியிலே தென்பகுதி. அந்த வைவஸ்த பட்டணத்தில் தான் அந்த தென்திசை பகுதிக்கு அதிபதியாக இருக்கின்ற அவன் கரு நீல நிறத்தை உடையவன். கையிலே தண்டத்தையும் கால பாசத்தையும் தரித்திருப்பார். கையில தண்டம் வச்சிருப்பார். பாசம் என சொல்லக்கூடிய அதையும் தரித்திருப்பார். அத்தோடு மட்டுமல்லாது சுத்த சிவபக்தன்.
கோமேதகத்தாலான சிவலிங்கத்தை வைத்து பூசணை செய்து கொண்டிருக்கிறார். கோமேதகத்தை வைத்து பூசணை செய்து கொண்டிருக்கிறார். அவன் ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார். சிம்மாசனத்தின் மேலே மேரு மலையினை குதிரை முடியிலே இருக்கின்ற ஒரு முடியை எடுத்து, குதிரை வாலிலே இருக்கின்ற ஒரு முடியை எடுத்து, அதனால் அந்த மேருமலையை கட்டி தொங்க போட்டிருக்கும். என்னையா, ஒரு மேருமலைய குதிரை வாலில் இருக்கிற ஒரு முடி எப்படி தாங்கும், வலிமை எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, இவன் நிற்கின்ற தர்ம நெறிதான் அதுக்கு பலம். தர்ம நெறிதான் பலம். தர்ம நெறி பிசகிட்டான்னு சொன்னா அந்த முடி வலிவிழந்து அந்த மேருமலை இவன் தலை மேல விழுந்து இவன் ஆள் க்ளோஸ் ஆயிடுவான். ஆக தலைக்கு மேல மேருமலை ஒரு குதிரை வால் முடியிலே தொங்கப்பட்டிருக்கிறோம். சிம்மாசனத்திற்கு கீழே நெருப்பு ஆறு ஓடும். தர்மம் பிசகி விட்டான் என சொன்னால் அடுத்த சனமே அந்த மேருமலையும் தலையில விழும், சிம்மாசனம் கவிழ்ந்து கீழே இருக்கிற நெருப்பாற்றுல விழும். எனவே இப்படி தர்மன் தான் அவனுக்கு வலிமை கொடுக்கிறது. அதனால்தான் யம தர்மன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அத்தோடு மட்டுமல்லாது உயிர்கள் எல்லாம் மிகுந்த இரக்கம் உடையவன் நம்முடைய யம தர்மன் தான். இறக்க முடியும் யம தர்மன் தான். இதுவெல்லாம் நம்முடைய நெஞ்சோடு தூது முதலானவர்கள பார்க்கலாம். நெஞ்சோடு தூது முதலானவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது போற்றி பகருடைய சாஸ்திர நூல் அவர்கள் ஒருவன் இறந்துபட்டு உயிரை எடுக்க போறான்னா முதல்ல சொல்லுவாரான், யமன் சொல்லுவாரான், ஏன்பா இன்னுமா நீ வீடு வேலை பெறல, எத்தனை தடவை உனக்கு நான் இறப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சலித்து விட்டதே என்று யமன் தான் முதல்ல வருத்தப்படுவான். அவருடைய இறக்க குணமுடையவர். மெய் அடியார்கள் யாரேனும் வந்தார் என சொன்ன சிவ அந்த யம தர்மனே வந்து வரவேற்று, மற்றவர்களுக்கு தூதர்கள் தான் உயிரெடுப்பார்கள், மெய்யடியார்களுக்கு யம தர்மனே வந்து வரவேற்று தன்னுடைய வைவச பட்டணத்திலே சென்று தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர வைத்து பூசனை செய்து சில நாட்கள் விருந்தினனாக வைத்து விட்டு உபச்சாரம் செய்து வணங்கிய பின்புதான் அனுப்பி வைப்பாராம். ஆக சிவனடியார் மேலையும் சிவபக்தியும் மிகுந்தவன் தான் நம்முடைய யம தர்மன். அப்படி இருக்கின்ற அவருக்கு மந்திரிகள் காலதூதன் என்ற ஒரு மந்திரி இருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது அவருக்கு கணக்கு பிள்ளை மாதிரி கணக்குகளை வைத்து பராமரிப்பவர் சித்திரகுப்தன் என்று சொல்லி காட்டப்படுகிறது. உயிர்களை எடுப்பதற்கு அவருக்கு கையில யாரெல்லாம் அடியாட்கள் சொல்ற முடியாது அந்த தண்டலாளர்கள் யார் என்று சொன்னால் கோரரூபன், பாசுகஸ்தன், வக்ரதந்தன், சோனிதத்தன், தர்வதோஷன் என்று சொல்லக்கூடிய இவர்களை வைத்துக் கொண்டு தான் உயிர்களை எடுக்க சொல்வான். வராட்ட அடி பின்னி எடுத்துருவான். அப்படி செய்யக்கூடியது. இவன் ஒரு உயிரை எடுக்க செல்லுகின்ற பொழுது 4 வாசலில எந்த வாசல் வழியாக வர வேண்டும் என்பதை முதல்ல திறந்துருவாங்க. இந்நாள் உயிரை எடுக்கணும், சரி மேற்கு வாசலை திற, இல்ல இந்நாள் உயிரை எடுக்க தெற்கு வாசலை திறம்பார். இந்த ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தெற்கு வாசலை திறந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு வைசூரி வந்து அவன் இறப்பான். கிழக்கு வாசலுடைய வந்தான் என சொன்னால் அவருக்கு கட்டுக்கடந்த ஜுரம் வெப்பு நோய் வந்து அவன் இறப்பான். மேற்கு திசை வருவான் என சொன்னால் ஜன்னி மயக்க முதலாளர்கள் முதலிலே கொடுத்து அதுக்கப்புறம் உயிரை எடுக்க வருவான். வடக்கு திசை வழியாக வருகிறான் என சொன்னால் அங்கே வயிற்று வலியை கொடுத்து குன்ம நோயை கொடுத்து அவன் உயிரை எடுப்பான். இப்படியெல்லாம் தன்மை கொண்டிருக்கின்ற அவன் உயிர்கள் மேல் இருக்கின்ற கருணையினாலே எரும மேல வர்றார். ஏன் வேகமா வருவது குதிரை உயிர்களுக்கு விரைந்து சென்று அருளல் வேண்டும் என்பதற்காகத்தான் குபேரனுக்கு அங்கே குதிரை வாகனத்தை கொடுத்தார் நம்முடைய பெருமான். குபேரனுக்கு குதிரை வாகனத்தை கொடுத்தார். ஆனால் உயிர்கள் கடைசி நேரத்திலேனும் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சிவபெருமானானவர் அவருக்கு எரும வாகனத்தை கொடுத்தார். மெல்ல போகணும், அதுவரைக்காவது நிகழ்த்துமே, அதுவரைக்காவது அவர் என்ன செய்தல் வேண்டும், அதுவரைக்குமாவது சிவத்தை கடைசி நிமிடத்திலாவது நினைக்கட்டுமே என்பதற்காக சென்றார். எனவே எருமை வாகனத்துல வருவதனுடைய நோக்கம் அதுதான். சிவன் தன்னுடைய கடமையை செய்ய வந்த போது அங்கே மார்க்கண்டேய மகிழ்ச்சிக்கு அந்தத்தை செய்ய வருகின்ற பொழுது சிவபெருமான் மார்பிலே உரைத்தார். காரணம் என்னவென்றால் அது இரு காரணம். ஒன்று, அடியவரை காப்பாற்றுவதற்காக. இது அப்பர் பெருமான் தேவாரத்திலே சொல்றார்.
சென்ற அடியவருக்காக காய்ந்தான் என்று சொல்லி காட்டுவார். யமன் மேல கோபம் இல்லை, அடியவருக்காக காய்ந்தான். அத்தோடு மட்டுமல்லாது, அந்த அடியவர்களுக்காக காய்ந்தோடு மட்டுமல்லாது, யமதர்மனானவன் சிவபெருமானுடைய திருவடியின் மார்பிலை பட வேண்டும் என்று இதற்கு முன்பாக நோன்பு இருந்திருக்கிறான், விரதங்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் திருவடியை அந்த யமதர்மனுடைய மார்பிலை அங்கே வைத்தான். யாரையாவது நம்ம ஏசோம்னா யமப்பையன் ஏசுவோம். இப்படி தான் செய்கின்ற உயிர்களுக்கு அந்தத்தை செய்கின்ற பொழுது எல்லோரும் யமனை ஏசுகிறார்கள். என் பிள்ளைக்கு யம வந்துட்டான், யம வந்து உயிரை கொண்ட போயிட்டான். இப்படி உலகோர்கள் தன்னை பழிக்கின்ற பழி தன்னை விட்டு நீங்குதல் வேண்டும் என்பதற்காக யமதர்மனானவன் அந்த பழிகள் தன்னை பற்றாதிருக்க நீங்க வேண்டும் என்பதற்காக அவன் தவம் செய்த இடம்தான், அந்த பழி நீங்க அவன் தவம் இயற்ற இடம்தான் சீர்காழி. அதனால சீர்காழிக்கு வெங்குரு என்ற ஒரு பெயரும் அங்கே இருக்கிறது. ஆக இந்த யமன் என சொல்லக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்முடைய தமிழ் நூல்களிலே பழம்பாடல் கொண்டு சொல்லுகிறது. தமிழ்ல பழம்பாடல் ஒன்று, எப்போதாயினும் கூற்றுவன் வருவான். இதை ஏன் படிச்சு காட்டுறேன்னா, யாராலும் தப்ப முடியாது யமன் கையில இருந்து. ஆனா அந்த யமன் கையில இருந்து தப்பணும்னா ஆனந்த ருந்திரேஸ்வரை வணங்கு. அதுக்காகத்தான் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த குறிப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த யமன் எப்படி போரிலே செல்லுகின்ற போர் வீரன் வெற்றி பெற்ற பின்புதான் வெற்றிக்குரிய தும்ப மாலை அணியணும். ஆனால் யமன் ஒருவன் தான் புறப்படுகின்ற பொழுது தும்ப மாலை அணிந்து வருகிறான் என்று திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய திரு ஆணைக்கு அகிலாண்ட நாயகி மாலையிலே சொல்லி காட்டுவார். என வெற்றியோடு திரும்பக்கூடியவன், எவ்வளவு வலிமையுடையவன். இந்த பாடலை சொல்றேன். எப்போதாயினும் கூற்றுவன் வருவான். எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது. அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருளோடும் போகான், சாற்றவும் போகான். கொஞ்சம் பொறுங்க, ஒரு 6 மாசம் பொறுங்க, என் பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அது இது ஆஹா எந்த காரணம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். போற்றவும் போகான், பொருளோடும் போகான், சாற்றவும் போகான், தமரோடும் போகான். என் உயிருக்கு உயிரான என் மனைவியும் சேர்த்து கூட்டு போறோம். ஆஹா நீ மட்டும் நான் வேணும். தமரோடும் போகான், நல்லார் என்னான். அவன் நல்ல மனுஷனாச்சே, வள்ளல் பொருந்தியாச்சே, இவன் இருந்தா பூமிக்கு உபகாரமா இருக்குமே. அவன் ஆயுள் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நல்லார் என்னான், நல்குறவு அறியான், தீயார் என்னான், செல்வர் என்னான், உயிர் கொடு போவான், உடல் கொடு போகான். உயிரை மட்டும் எடுத்து செல்வான், உடல் கொடு போகான். ஏதுக்கு அழுவீர் ஏழைகான், ஏதுக்கு அழுவீர் ஏழைகால் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த யமனானவன் அவ்வளவு ஒரு வைராக்கியத்தன்மோடு காரியத்தை சிவனை செய்து முடிக்கிறார். எப்பவுமே யமன் வருவது அந்த மரணப்படுக்கையில இருக்கிறவருக்கு தெரியுமா? கண்ணங்கரேன்னு வந்து நிற்பதை படுக்கையில் இருப்ப அப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டிடுவான். அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ஒரு வாகனம் வருகிறது என சொன்னான்னா, அந்த பின்னே வாகனம் வருகிறது, இந்த வாகனம் கண்ணில் படுறதுக்கு முன்னாலே அவர்கள் ஒரு ஒலிப்பான், ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே பின்னால பார்த்தா வாகனம் வரும். இதே போல யமன் வருவதை அறிவிக்க எப்படி ஆம்புலன்ஸ்ல ஒரு சிக்னல் இருக்கிறதோ அதே போல யமன் வருவதை அறிவிப்பதற்கு அந்த யமன் அமர்ந்து வருகின்ற அந்த எருமையினுடைய கழுத்துல இருக்கிற மணி ஓசை மரணப்படுக்கையில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருமா, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருமா. ஆக இறைவன் அந்த யமன் எவ்வளவு இறக்கம் உள்ளவங்க பாருங்க. நான் வர்றேங்கிறத முதல்ல அந்த யமன் கழுத்துல கிடக்கிற மணி ஓசை அவங்களுக்கு கேட்கும். இந்த மணி ஓசை கேட்பதை விழிச்சு பார்த்தா தான் எதிரில் வந்து நிற்பான், கரு கருன்னு நீல நிறத்தோடு. அப்படி அனல் சிந்துகின்ற மூச்சு காற்று விட்டு அங்கே நல்ல முறுக்கு மீசை வைத்துக் கொண்டு கண்ணை உருட்டி முழித்து கொண்டு அங்கே இருந்து நிற்பான். அப்படி நிற்பான். அதைத்தான் சொன்னார் நம்ம திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அழகாக கலசை சிதம்பரேஸ்வரர் மாலைன்னு ஒண்ணு செஞ்சிருக்காரு. கலசை சிதம்பரேஸ்வரர் மாலையில திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றாரு, சுவாமி எனக்கு வந்து யமன் வரக்கூடிய எருமையினுடைய மணியோசி எனக்கு கேட்க வேண்டாம், யமனுடைய மணியோசியை கேட்க வேண்டாம், என்னை அழைத்து வருவதற்காக நீ அனுப்பப்படுகின்ற இடபவத்தின் கழுத்திலே கிடக்கின்ற அந்த மணியோசி எனக்கு கேட்கும்படியாக செய்யும் என கேட்டார் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்.
கொடிய வெங்கூற்று நடாவுரு கடாவின் கொடுமணி ஓசை கேட்டிடும் முன் நெடிய நீ உகைக்கும் விடமணி ஓசை நீசனேன் கேட்குமாறு உளதோ என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த யமன் என சொல்லக்கூடியவன் எவ்வளவு வலிமை உடையவன், எவ்வளவு காரியத்திலே அவன் வெற்றிப்பாடு உடையவன் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எவருமே தப்ப இயலாது. எவருமே தப்ப இயலாது. அப்படி தப்ப இயலாது என்ற காரணத்தினாலே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புக்கொழியூர் அவினாசியில இறைவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். நான் யமன்ட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவன் கடமை செஞ்சுட்டான். காலனை தர சொல்லு பிள்ளையை, அவன் கடமையை செஞ்சுட்டான். ஆனால் நீதான் பெருமானே ஆணையிட்டு அந்த முதலை உண்ட அந்த பாலகனை திருப்பி தரும்படி செய்தல் வேண்டும் என சொல்லி காலனை தர சொல்லு பிள்ளையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விண்ணப்பம் பண்ணார். எனவே இறைவன் ஒருவன் தான் காலனிடம் இருந்து நம்மை மீட்க முடியும். அந்த காலனிடம் இருந்து மீட்கவில்லை, அவரிலே வல்லமை பெற்றவர் தான் நம்முடைய இங்கே கட்சியிலே இருக்கின்ற ஆனந்த ருத்ரேஷர். எனவே அவரை வணங்கினால் பிறப்பிலிருந்து விடுபட்டு விடலாம், யமன் பிடியிலிருந்து விடுபட்டு விடலாம், அவரை வணங்குகள் என்று சொல்லுகிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை படித்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். கங்கள் 4 உள்ளான் முன்னும் கருமமும் கார் ஆண் ஊர்தி செங்கையார் பாசம் தன்னால் சிமிழ்த்தலும் தீரலாமால் அங்கடால் உயர்ந்த காஞ்சி அகநகர் அமர்ந்து வாழும் எங்கள் ஆனந்த ருத்திரேசன இறைஞ்சினோர்க்கே சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். பூதி சாதனம் எங்கும் பொங்குக, சாதி வைதிகம் சைவம் விளங்குக, சோதி வான்மலை தூங்குக, வையம்மே நீதி வேந்தன் நிலை பெற்று வாழ்கவே. திருச்சிற்றம்பலம்.